கைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். அன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, தர்மலிக்கும் கையில் காரில் வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் சிவசேகர் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமான என்கிட்ட பிரிச்சலடி இன்னி நீ அனுபவப்படி அப்படின்னு சாப விட்றாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மகனை உங்ககிட்ட இருந்து பிரித்ததுக்கு காரணம் நானா இல்லை நீங்களா அப்படி சொல்கிறாங்க. உங்கள் மேலே இவ்வளோ பெரிய தப்பில் வச்சுட்டு இன்னும் எத்தனை காலந்தான் என் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களால் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவசேகர் சொல்கிறாங்க, என்னடி எனக்கு கிளாஸ் நடத்துகிற இப்போ சொல்கிறேன்டி நீ நல்லாவே இருக்க முடியாது, நீ அழிகிறத நான் பார்த்து ரசிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எழில் வந்து தேவிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தேவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. உடனே எல்லாருமே பதறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்குறாங்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், ஃபேமிலி ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஸ்கேன் எடுத்தால் எதுனா ரிப்போர்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுக்க போயிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை வந்து கையில்கிட்ட சொல்கிறாங்க. கையில் பதிலடிச்சுட்டு அவங்களும் வராங்க. அப்போ தர்மலிங்க அன்பை பார்த்து கேட்குறான், இங்கே பாரு, நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால ஒட்டுமொத்த குடும்பமே எவ்வளோ கவலையில் இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ தேவியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாச்சு. தேவிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உடனே சும்மா விட மாட்டேன், கழுத்து நிறுத்தி கொண்டுருவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே வடிவு சொல்கிறாங்க, சும்மா நிறுத்துங்க, இப்போ என்ன தேவி மாசமாக இருக்கா, அதனால் மயக்க விழுகிறல சகஜம்தான், இவன் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன்னா சாலி செத்தே போயிருப்பா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னாடி நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வடிவு வந்து அடிக்க போகிறாரு. உடனே கையில் வந்து பெரியப்பா பேச்சை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால டாக்டர் வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, இன்னும் 10 days குழந்தைய பிறக்க போகுது, ஆனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஆமாம், அவங்களோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையில் வந்து, இல்லை மேடம், இன்னும் அவங்களுக்கு விஷயம் தெரியாது, இனிமேல் தான் கிளம்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களை இமிடியேட்டாக வர சொல்லுங்கள், அவங்க மயக்கத்தில் கூட விக்னேஷ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேள்விப்பட்டு சாலி வந்து ஓன்னு அழுகுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவசரப்பட்டுட்டு, இதனால தான் எங்கள் அண்ணியும் அண்ணனு இப்போ பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, யார் பதட்டப்படாங்க, இந்த விஷயத்தை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விக்னேஷுக்கு ஃபோன் போடுறாங்க. விக்னேஷ் ஃபோனை பார்க்குறாரு. ஆனால் ஃபோனை அட்டன் பண்ணாமல் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாரு. அப்படின்னு சொல்லி கையில் வந்து புழங்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.